மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான பதிவு வச்சுக்கிறேன். ஏன் முக்கியமானதுன்னு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கவனிங்க. இந்த பதிவை நான் யாருக்காக சமர்ப்பணம் பண்ணுறது தெளிவாக சொல்லிடுறேன். அது யாருன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இல்லை கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நகர்ந்த பட்டியலின சமூக மக்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள், இவங்களுக்காக இதை சமர்ப்பணம் பண்ணுறேன். அனைத்து தரப்பு மக்களும் இந்த விவகாரத்தை கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. அது என்ன அப்படின்னா, முக்கியமாக இளைஞர்கள். ஏன்னா பெரியவங்க ஒரு விஷயத்துக்கு போய் அடப்பட்டிருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள சூழ்ந்திருக்கும். ஆனால் இளைஞர்களுக்கு தெளிவாக கேள்வி கேட்க முடியும்னு நான் நம்புகிறேன். எனவே இளைஞர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இந்த கேள்வியை நான் யார் முன்பு நேரடியாக வைக்க விரும்புகிறேன்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும், இங்கே பட்டியலின சமூகத்தின் முக்கியமாக பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள்ட்டையும் நான் முக்கியமாக வைக்கிறேன். ஏன்னா இந்த பதிவு எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இருக்கு இல்லையா, சிஎஸ்ஐ, அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதனுடைய சமீபத்திய கூட்டத்தில் இந்த 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் மிகவும் முக்கியமாக தமிழக முதல்வர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, இந்த அரசு உங்களால் அமைக்கப்பட்டது, உங்களுக்கான அரசு. ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எந்த ஒரு இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்காத தமிழக முதல்வர் ஆன பின்பு வாழ்த்து தெரிவிக்காத தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சிஎஸ்ஐ போய் உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாரு, இது உங்களுக்கான அரசு, உங்களால் ஆன அரசு. அதை தாண்டி அவர் முக்கியமான சொல்றாரு. அது என்னன்னா, இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் எது, சிஎஸ்ஐ அப்படின்றாரு. அதுல அடுத்து தொடர்ந்து யார் கலந்துக்கிறானா, திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த 2 பெரும் தலைவர்கள் இங்கே கலந்துக்கிட்டதுனால அவங்கள்ட்ட நான் அந்த கேள்வியை நேரடியாக முன் வைக்கிறேன். அதே கேள்வியை மக்கள் முன் வைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, சிஎஸ்ஐயோடைய ஒரு முகம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முகத்தை நான் வெட்ட வெளிச்சமாக்குறேன். அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாமர மக்கள் யாருமே தெரியாத, இங்களுடைய இளைஞர்களுக்கு புரியாத, இதுக்கு பின்னால் பெரும் ஊழல்னா என்னன்னு தெரியாத ஒரு அடிப்படை நம்பிக்கையை, மத ஆன்மீக நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய கூத்து என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இது அந்த விழா. இந்த நிற்கிறா பாருங்க, இந்த நபரை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். அந்த விழாவில் இந்த நிற்கிறார்ல, இவர் யாருன்னா, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய முக்கிய தலைவராக இருக்கார். தலைவர்னு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மாடுவேட்டர். இவருடைய பேர் என்னன்னா, தர்மராஜ் ரசலம். இந்த தர்மராஜ் ரசலம் தான் இங்கே முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர் நம்ம ஆரம்பிப்போம். இந்த சிஎஸ்ஐ இருக்கு இல்லையா, இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, இதுக்கு ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதில் சிஎஸ்ஐ டிஎன் இருக்கும். அதனுடைய வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக தேடி பார்த்துக்கோங்க, விவரங்கள் எல்லாமே வரும். இதில் தர்மராஜ் ரசலம் இவர்கள்ட்ட நம்ம ஏன் ஆரம்பிக்கிறோம், இவர் தான் தர்மராஜ் ரசலம். இவர்கிட்ட நம்ம ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இவர் தான் ஒட்டுமொத்த சிஎஸ்ஐக்கும் தலைவராக இருக்காரு. எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு இவர் கையில் தான் இருக்குது. அப்போ பொறுப்புகளின் உச்சத்தில் கூடிய இவருடைய நம்பகத்தன்மை எப்படியானது, இவர் எப்படிப்பட்டவர், இது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த நிர்வாகம்னா என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுன்றதுனால அந்த நிர்வாகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் வெளியிடுறேன். அவர் என்ன செஞ்சிருக்காரு கடந்த காலத்தில் அப்படின்னா, போன வருடம் கூட இங்கே செய்திகள் யாரும் வெளியிடுறது இல்லை. ஆனால் முக்கியமான செய்தி என்ன, போன வருடம் கூட என்னன்னா, அது இவர் மீது இந்த ஒரு முக்கியமான வழக்கை கேரள நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லி, ஏன் இவ்வளோ மந்தமாக போய்க்கிறீங்க, விரைவுபடுத்த சொல்லி பெரிய அளவில் கண்டிச்சாங்க. அது என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி கீழே வரக்கூடிய மெடிக்கல் காலேஜில் சீட்டை காசு வாங்கிட்டு வித்துருக்காரு. இது இவர் நேற்று இன்னைக்கு கிடையாது, 2011 இவர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி இதற்கான நீதி விசாரணை செல்கிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெரிய லெவலில் வேகம் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா கேரள கவர்மெண்ட் ஒட்டு மொத்தமாக இந்த அமைப்பு பெரிய லெவலில் கட்டுப்படுத்துது. இல்லைன்னா எப்படி தாஜாப்படுது, தமிழகத்தில் எப்படி திமுகவோ அதே மாதிரி அங்கே இவங்க எப்படின்னா, இந்த அமைப்பை எப்படின்னா, வெறும் இங்கே சிஎஸ்ஐ என்ற ஆன்மீக தூண்டல் மட்டும் இங்கே இருக்கிறது இல்லை, அதிகாரத்தை நோக்கியும் அதிகாரத்தின் மீதான வேலைகள் இருக்குல்ல, அது ரொம்ப தீவிரமாக இயங்குறாங்க. அரசியல் கட்சியோட மிக நெருக்கமாக இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சீட்டை விற்பனை செய்கிறாங்களே, அந்த மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 சீட்னா சுமார் 35 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே வருது. அந்த 35 சீட்டுக்கு சுமார் அவர் 40 70 லட்ச ரூபாய் வாங்குறாருல, இது எல்லாமே எதுவுமே கணக்கில் வரவே வராது. இந்த ஒட்டுமொத்த சிஎஸ்ஐ அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பில் உச்சபட்சமாக நடக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றத்தை தான் சொல்கிறேன். இதே மாதிரி நிர்வாகத்தில் எவ்வளோ குற்றங்கள் நடக்குன்னு நினைக்கிறீங்க? இது சிஎஸ்ஐக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அதில் தங்களோட பங்கா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பங்கை செலுத்தக்கூடிய அந்த மக்களுக்கே தெரியாது. அந்த தசம பாகத்தை தன்னுடைய குறைந்தபட்ச வருமானத்தில் வந்து அந்த வறுமையிலையும் ஏதாவது பணத்தை கடவுளுக்கு செலுத்தணும்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாது. நான் மேலே நடக்கிற குற்றச்சாட்டு தான் சொன்னேன். இதன் ஒவ்வொரு லேயர்லுமே, அதோடைய சிஎஸ்டைய ஒவ்வொரு லேயர்லுமே ஒரு பெரிய ஊழல் கும்பலே இருக்குது. இப்போ இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குற்றச்சாட்டு மாதிரி உங்களுக்கு தோணும், கிடையவே கிடையாது. இந்த குற்றச்சாட்டை அவர் திட்டமிட்டு ஒரு டிசைனாகவே நடத்துறாரு. இந்த 10 வருஷத்துல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் உருவாகுனா, இந்த சீட்டை அவர் காசுக்கு வித்தாது மட்டும் கிடையாது பிரச்சனை. அதையும் தாண்டி என்ன பண்றாருன்னா, பட்டியலின சமூக மக்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சீட் இருக்கு இல்லையா, அதுல போலியான சான்றிதழ்களை உருவாக்கி போலியான
ஜாதி சான்றிதழ் உருவாக்கி அதன் மூலியமா அந்த சீட்டை விற்பனை பண்றாங்க. அதுக்கு 1 கோடி வரைக்கும் போகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்படுது. எது இந்த மெடிக்கல் காலேஜில் கூட சீட்டை நடப்புறது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்போ நீட் எக்ஸாம் வந்துச்சோ அப்போ முதல் எதிர்ப்பு தமிழகத்தில் முக்கியமாக தென்னிந்தியாவில் பெரிய அளவில் எதிர்ப்பு தூண்டி விட்டது எல்லாமே இந்த கிறிஸ்தவ மிஷினரி அமைப்புகள் தான். இதன் மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுக்கான வருமானங்கள் பாதிக்கப்பட போது, நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தங்களுக்கான வருமானங்கள் பெரிய அளவில் பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தென் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தங்கள் அமைப்புகள் மூலமாக எப்படி போராட்டங்கள் தூண்டி விடலாம். தமிழகம் தோதா இருக்கு. தமிழகத்தில் மீடியாவை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அரசியல் கட்சிகள் கண்ட்ரோல் வச்சுட்டு ஈஸியாக போராட்டங்களை தூண்ட முடியுது. அந்த இடத்துல தான் இவங்க முதலாவது பிடிபட்டது. இவங்க பின்னாடி நாங்கள் தொடர்ந்து இவங்களை பயணம் செய்கிறோம். இவங்க பின்னாடி கூட டாக்குமெண்ட்டை தேடி எடுக்கிறோம். இவங்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்களை தேட ஆரம்பிக்கிறோம். அதன் வழியாக பார்த்தீங்கன்னா பூதாகரமும் எல்லா விவகாரமும் கிளம்புது. அது என்னன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன், முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். இதை தொடர அடுத்தடுத்து வெளியிடவும் தயார். இப்போ விஷயத்துக்குள்ள அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜில் நடந்த ஒரு விவகாரம். இதில் அப்படியே நேர்மாற கர்நாடகத்துக்கு போங்க. கர்நாடகாவில் சமீபத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முக்கியமான சர்ச்சுக்கு சொந்தமான விவகாரத்தில் அந்த சர்ச்சு மீது ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. கிறிஸ்தவ மிஷினரி, அதுவும் சிஎஸ்ஐ கீழே வரக்கூடிய ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சின் மீது ஒரு முக்கியமான புகாரை தெரிவிக்கிறாங்க. அவங்க மீது ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அதில் ஈடுபடுறது ஆல் சைன்ஸ் சர்ச். இந்த ஆல் சைன்ஸ் சர்ச் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த விவகாரத்தில் மாட்டிருக்கு. என்ன விவகாரம், தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இதில் தான் அவங்க எல்லா பேருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான விழிப்புணர்வே இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஆல் சைன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 2017 கர்நாடக கவர்மெண்ட் தங்களுடைய மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காண்டி நிலங்களை கையகப்படுத்துறாங்க. இந்த நிலங்களை கையகப்படுத்தும் போது ஆல் சைன்ஸ் சர்ச்சோடைய ஒரு குறிப்பிட்ட நிலத்தை கைப்பற்றுறாங்க. அதோடைய அளவு மட்டும் சுமார் 7,99,414 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான நிலங்கள். இந்த நிலங்களை கையகப்படுத்தும் போது பெரிய அளவில் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அது தங்களுடைய திருச்சபைக்கு கீழே வரக்கூடிய நிலங்கள் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்ச அவங்க கடைசியா கர்நாடக கவர்மெண்ட் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த நிலங்களை கையகப்படுத்துறோம் இல்லையா, அதுக்கான போதுமான இழப்பீடுகள் கொடுக்க தயாரா இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும், சுமார் 59 கோடியே 52 லட்சம் ரூபாய், சுமார் 60 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க. எல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்தோன்னா 60 கோடி ரூபாய் கர்நாடக அரசு கொடுத்து அதுக்கு முடிவுக்கு கொண்டு வர நேரத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வராங்க. யாருடைய புகாரின் அடிப்படையில்னா, இந்திய ராணுவம் கொடுக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில். ஏன்னா அந்த லேண்ட் டிஃபென்ஸுக்கு சொந்தமானது, பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான. இது உங்களுக்கு புரியுதா? பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான அந்த அவ்வளோ பெரிய லேண்டை, சுமார் 7,99,414 ஸ்கொயர் ஃபீட்டான லேண்டை எப்படி ஆல் சைன்ஸ் சர்ச் அனுபவிச்சாங்க, எப்படி அவங்க கையில் இருந்துச்சு? இதன் அடிப்படையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸை ஃபைல் பண்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்கள் மத்தியில் ஒரு பெரும் விழிப்புணர்வு ஏற்படுத்துது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த செய்தி நிறுவனமும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் திமுக. அது என்ன விழிப்புணர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1984 உருவாக்கப்பட்ட இந்த லேண்ட் அக்விசிஷன் கமிட்டி, இந்த லேண்ட் அக்விசிஷன் கமிட்டி, அதாவது நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் ராஜால் உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டி வழியாக வந்த நிலங்கள், அது மைசூர் மகாராஜா சர்வீஸ்க்காக, மக்களுடைய சர்வீஸ்க்காக ஆல் சைன்ஸ் சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள். எதுக்குன்னா, அது முழுசா நன்கொடையாக கொடுத்துறது கிடையாது. எல்லா லேண்டையும் அவங்க லீஸுக்கு கொடுக்குறாங்க. 100 வருஷம் குத்தகை அப்படின்ற பேரில். அந்த குத்தகைக்கான பணம் பெரிய அளவுலாம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு சர்வீஸ் போகட்டுமே அப்படின்ற ஒரு அடிப்படையில் அது கொடுக்கப்படுது. இதற்கான வரைமுறைகளை 1884 உருவாக்கப்படுது. ஆனால் உண்மையிலேயே 1830 இதுக்கு போதுமான வரைமுறைகள் உண்டு. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கையகப்படுத்தி ஒட்டுமொத்த அதிகாரமும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர் கையில் போறதுக்கு முன்னையே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் போதே நிலங்களை கையகப்படுத்துறதுக்கான வரைமுறைகளை அவங்க உருவாக்கி இருந்தாங்க. அதுல பப்ளிக் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பகுதியும் தனியாக பிரிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்தியாவுக்குள்ள மிஷினரிகள் உள்ள வருது. இது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட நிலங்களை இவங்க என்ன பண்றாங்க, இப்ப தங்களுக்கான உரிமை கொண்டாடிக்கிட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான, அதுவும் பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான ஒரு நிலத்துக்கு இழப்பீடு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆல் சைன்ஸ் சர்ச்சுக்கு. அது எப்படி சரியா இருக்க முடியும்? அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்தாங்க. இங்க மணி லாண்டரிங் நடக்குது. அதாவது இங்க இந்த மாதிரி குத்தகை கொடுக்கப்பட்ட நிலங்கள் இருக்கு இல்லையா, நீங்க சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அது இயற்கை யாரோடது ஆயிருது? அரசுரிமை ஆயிருது, அரசுக்கு சொந்தமாகுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல போதுமான அளவுக்கு ஃபேக்கா டாக்குமெண்ட் உருவாக்கி, இல்லாட்டி ஃபோர்ஜரியா டாக்குமெண்ட் உருவாக்கி, இவங்களுக்கு தகுந்தாப்புல டாக்குமெண்ட் உருவாக்கி அதுல விற்பனை செய்யும் வேலையை சமீப காலத்தில் அதிகரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் எல்லா விவகாரம் பூதகாரம் வெடிக்குது. அது என்னன்னா, அப்ப இந்த ஒரு சர்ச் மட்டும் தான் தப்புதா அப்படி ஒரு கேள்வி அப்பதான் வருது. அந்த கேள்வி வந்துச்சுன்னா நமக்கு எங்கேருந்து தோன்றோம்னா 1917 தோன்ற முடியுது. ஏன்னா 1917, 1930, 1994, 1927 வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான காரணம் சொல்லி இங்க மெஷினரிகளுக்காக, இங்க மதமாற்ற நோக்கத்துடன் வந்த மெஷினரிகளுக்காகவே
இங்க இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர். அது எல்லாமே குத்தகைக்காக கொடுக்கப்பட்டதை தவிர எதுவுமே அவங்களுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கான எந்தவித அதிகாரமும் கிடையாது. அப்படி சொன்னோம்னா என்ன ஆகும்? இங்க இருக்கிற லயோலா காலேஜ் வந்து எல்லா காலேஜுமே எல்லா கல்லூரிகளுமே இதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இங்க அதனால ஒரு பெரும் பூகம்பம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இது கிளப்பிவிட்ட இந்த வழக்கு கிளப்பிவிட்ட முக்கியமான பூதம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாலின் ஒரு முக்கியமான குட்டி கேள்வி கேட்டு அடுத்த விஷயம் போவோம். அது என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில போய் உட்காந்து என்ன சொல்றாரு யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? சிஎஸ் வந்து நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். இல்ல ராஜா, இல்லவே இல்லை. இந்த நாடே தான் அவங்களுக்கு பொக்கிஷமா பயன்பட்டு இருக்கு. இத்தனை வருஷமா அதை ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி வச்சு அனுபவிச்சது யாரு? சிஎஸ்ஐ. அதுக்கு ஒரு சொத்துக்கள் அனுபவிச்சது யாரு? சிஎஸ்ஐ. அது வழியா பெரிய லெவலில் ஊழலும் பெரிய லெவலில் இங்க பண முதலைகளும் நடமாடுற இடம் எது? சிஎஸ்ஐ. அதன் பின்னாடி கூடிய நிர்வாகம். அப்படி அந்த விவரம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க முதல்வராக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வேலை என்ன? இதை சரிப்படுத்தி அதை ஒரு முறைப்படுத்தி அதை சரியான பயனாளர்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் பார்க்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு என்ன ஏதாவது விவரம் தெரியாம சிஎஸ் பொக்கிஷம் சொல்றீங்க. பக்கத்துல யாரு? பக்கத்துல அக்யூஸ்ட் வச்சுக்கிட்டு. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இப்போ இன்னும் கூடுதலாக கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நான் கொடுக்கக்கூடிய தகவல் மிகவும் முக்கியமானது. ஏன்னா நீங்க தான் நேரடியாக ஏமாற்றப்படக்கூடிய நபர்கள். இப்போ கொடுக்கக்கூடிய தகவல் இது வரைக்கும் வந்து நாட்டை ஏமாற்றினது. இதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கானது. அது என்ன கேள்வி? அது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த சிஎஸ்ஐ இருக்குல்லையா, இதனுடைய ட்ரஸ்ட் அசோசியேஷனுடைய டாக்குமெண்ட் இது. இந்த டாக்குமெண்ட்ல இந்த இருக்கிற தர்மராஜ ரசலம் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சுமார் 21க்கும் மேற்பட்ட டயசிஸ் இருக்குது. அந்த டயசிஸ்ல அமைப்புகள் என்ன, அதனுடைய நிர்வாகிகள் என்ன, அவங்க என்ன மாதிரியான பொறுப்பு வகிக்கிறாங்க, இது இருக்குது. இதில் ஒவ்வொரு பொறுப்புக்கு வராக பாருங்க, அதுக்கு பல லட்சம் செலவு பண்ற ஆள்லாம் உண்டு, பல கோடி செலவு பண்ற ஆள்லாம் உண்டு. ஏன் நினைக்கிறீங்க? ஏன் சொல்லிக்கிறீங்க? இது ஒரு கம்பெனி ஆக்டுக்குள்ள வராங்க. இது வரைக்கும் நீங்க என்ஜிஓ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் கம்பெனி ஆக்டுக்குள்ள என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்றாங்கன்ற முக்கியமான டாக்குமெண்ட் வெளியிடுறேன். அது என்ன கேளுங்க. அது என்னன்னா 2011, 19, 20 இல்லையா, அதுல இவங்க சொல்றபடி கணக்குப்படி சுமார் 159,93,26,701 ரூபாய், சுமார் 156 கோடி. 156 கோடி எதன் மூலமா வருது? இங்கே பங்குகள் வாங்குறாங்களே, தசம பாகங்கள், அது மூலமா தன்னுடைய கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அதன் மூலமா வரக்கூடிய வருமானம். அதை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க, இந்த மத போதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரக்கூடிய கூடுதல் வருமானங்கள் இருக்கு, அதோட மதிப்பு மட்டும் சுமார் 532 கோடி. எவ்வளவு? 532 கோடி. அதுக்கப்புறம் பள்ளிகள் நடத்துறாங்களே, பள்ளிகள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள் நடத்துறாங்க, அதனால வரக்கூடிய வருமானங்கள் ஒட்டுமொத்தமாக சுமார் 1404 கோடி. நான் சுமார் சொல்றேன், ஒட்டுமொத்த கணக்கு நான் இதை வெளியேற நீங்களே பார்த்துக்கோங்க. 1404 கோடி. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய மற்ற ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ், மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் நடத்துறாங்களே, மற்ற ஹெல்த் கேர் சென்டர், ஹோம் நடத்துறாங்களே, அதன் மூலமா வரக்கூடிய வருமானங்கள் சுமார் 230 கோடி. இதை தவிர்த்து இவங்க ஹாஸ்டல்ஸ், குழந்தைகளுக்கான விடுதிகள் நடத்துறாங்களே, இது மற்ற சேவைகள், அது ஒரு 26 கோடி, இன்னொரு 49 கோடி. இது எல்லாம் சேர்த்தா இவங்களுடைய கணக்கு வழக்கு மட்டும் சுமார் 2600 கோடி. எவ்வளவு? 2600 கோடி. இந்த 2600 கோடியும் யார் தலையில கணக்கு எழுதப்படும் நினைக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய சிஎஸ்சி கீழே வரக்கூடிய மக்களுடைய தலையில கணக்கு எழுதப்படுது. இந்த கணக்கை பத்தி ஏதாவது விவரங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சை நீ கேட்டது உண்டா? இல்ல ஏதாவது ஒரு விவரங்கள் வெளிப்படுத்த சொன்னது உண்டா? ஏன்னா வெளிப்படுத்தணும்னு சொல்றேன், இந்த காசு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிநாடுகள்ல இருந்து வருது. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வருடம் 1000 கோடிக்கு மேலான நிதி இந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சென்னைக்கு மட்டும் வருது. இது சிஎஸ்ஐ வெவ்வேறு ஆர்கனைசேஷனா ஒரு அமைப்பு மூலமாக எஃப்சிஆர்ஐ மூலமா 153 கோடி வாங்குறாங்க, இன்னொரு ஆர்கனைசேஷன் மூலம் 80 கோடி வாங்குறாங்க, வெவ்வேறு பேர்கள். எல்லாமே எங்க வந்து குவியுதுன்னா இங்க இது ஒரே ஆர்கனைசேஷனுக்குள்ள தான் வருது. இவ்வளவு நிதி வருது இல்லையா? இந்த ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்களா, இப்ப நான் ஒரு கணக்கு வழக்கு இவங்க காட்டாங்களே, இது முதல் 2600 கோடி வருது. ஆனா கணக்கில் வராத அளவுக்கான நிதிகள் இருக்கு இல்லையா, இப்ப நன்கொடைகள் காசா கொடுக்குறாங்க, அதெல்லாம் பெரிய அளவுல கணக்கு வராது கிடையாது. இப்ப இதையெல்லாம் தாண்டுறது தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மெடிக்கல் காலேஜ் சீட்டை விற்பனை பண்ணாங்களே, அதுல ஆரம்பிச்சு இங்க லேண்ட் விற்பனை வரைக்கும் நடக்குது. 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, மெடிக்கல் காலேஜ் சீட்டை வித்தாங்களே, அதன் மூலம் ஒவ்வொரு வருடம் சுமார் அவங்களுக்கு 15 கோடி 20 கோடி வருதுன்னா அது எதுவுமே இந்த கணக்கில் பெருசாக வரது கிடையாது, கணக்கிலே வரது கிடையாது. எப்படி வரும்? வராது. இந்த பக்கத்து லேண்டை விற்பனை பண்றாங்களே, லேண்டை விற்பனை மட்டும் கிடையாது, அதெல்லாம் லீஸுக்கெல்லாம் விடுறாங்க. அந்த லீஸுக்கு விடும்போது அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் படி ரிஜிஸ்டர் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஒரு 25 கோடி நம்ம லீஸ் போறோம்னு வச்சுக்கோங்க, எழுதும்போது 25 லட்சம் எழுத முடியும். கட்டாலியா 10 வருஷம் முழுக்க அதான் நிலைமை. 10 வருஷம் முழுக்க ரொம்ப மோசம் நிலைமை. அந்த வேலையெல்லாம் 10 வருஷம் முழுக்க சர்வசாதாரணமா பண்ணாங்க. அது முக்கியமாக கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த வேலையை தான் முழுசா பண்ணது சிஎஸ்ஐ. நான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க அவங்க சர்ச்சை உட்காந்து கேள்வி கேளுங்கன்ற. ஏன் கேள்வி கேளுங்க நான் சொல்றேன்னா, இது யாருக்கு போய் சேரணும்? இது யாருக்கு போய் சேரணும்? இவங்க ஏழை எளிய மக்களுக்கான நிதி உதவி, இவருடைய பெண்களுக்காக நான் உதவி செய்யறோம், இவருடைய பட்டியல் சமூக மக்களுக்காக உதவி செய்யறோம், இவருடைய மலைவாழ் மக்களுக்காக உதவி செய்யறோம். வெளிநாடுகள் வந்து ஃபண்ட் வாங்குறாங்க. இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் எதனால் அனுபவிக்கிறாங்க, எதன் வழியாக இதெல்லாம் பயன்படுத்துறாங்க? இந்த மக்களை காட்டிதான்.
இந்த மக்களை கை காட்டி இதை ஃபுல்லா வருமானம் பார்த்துட்டு யார் சம்பாரிச்சு யார் கொளுத்து வாழ்றா, இந்த கேள்வி யார் கேட்கணும்? அதனால ஏமாற்றப்பட்ட மக்கள் கேட்கணுமா இல்லையா? இது கேட்கறதே கிடையாது. ஏன் கேட்கறதே கிடையாது? ஏன்னா இது வெளிப்படவே கிடையாது. இப்போ சொல்லுங்க, சிஎஸ்ஐ நாட்டு கிடைச்ச பொக்கிஷமா? முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சு அப்படி பேசுவாரா? ஒருவேளை விவரம் தெரிஞ்சுதான் பேசுறாரா? ஆமா, விவரம் தெரிஞ்சுதான் பேசுறாரு. அது லாஸ்ட் உங்களுக்கே புரியும். அவர் விவரம் தெரியாமலாம் பேசல, விவரம் தெரிஞ்சுதான் பேசுறாரு. ஏன்னா சிஎஸ்ஐ நாட்டு கிடைச்ச பொக்கிஷம் கிடையாது, திமுக கிடைச்ச பொக்கிஷம். அது ஏன் அப்படின்னு சொல்றீங்களா? அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 23 டயாசஸ், 4 அதர் யூனிட்டுடைய விவரம் மட்டும் நான் சொன்னேன். இது தவிர இதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன என்ஜிஓ, ஏகப்பட்ட என்ஜிஓ இருக்குது. நாட்டுக்குள்ள தொண்டு நிறுவனம் தோண்டி எடுத்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஆளுங்க பிடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட ஆளுங்க கூட்டி வந்துடலாம். ஏன்னா எல்லா பேரும் மதமாற எல்லா பேருக்கும் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது. அந்த அளவுக்கு தொண்டு நிறுவனம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன் இங்க கணக்கில் அடங்கா நிதியை வெளியே கொண்டு வரதுக்காண்டி. இது யார் அதிகமாக அனுபவிக்கிறான்னா கொஞ்சம் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு குடும்பங்கள் தான். சரி, இப்போ 23 டயாசஸ், 4 ஒரே ஒரு சிஎஸ்என் அமைப்பு மட்டும் சொன்னேன். இப்போ எத்தனை அமைப்புகள் தான் இருக்கு? ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விவகாரங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ நான் முக்கியமான கேள்வி உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வைக்கிறேன். இது வரைக்கும் தட்டி பார்த்தேன், இதுக்கப்புறம் கிள்ளி பார்க்குறேன். என்ன கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னா, நீங்க சொல்லுங்க, இந்தியாவிலே அதிகப்படியான லேண்ட், அதாவது நிலங்கள் உரிமையாளர்கள் யாரு? நிலம் யார் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதலாவது கவர்மெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகப்படியான நிலங்கள் யார் கையில் இருக்குன்னா இங்க இந்திய அரசாங்கத்தின் கையில தான். சுமார் 560க்கும் மேற்பட்டவங்க சமஸ்தானங்களை ஒன்றிணைச்சு இந்தியாவை உருவெடுத்தோம் இல்லையா? அப்ப சமஸ்தானத்தின் கீழே இருக்கக்கூடிய அதன் அதிகாரத்தின் கீழே இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களுமே அரசுரிமையாக்கப்பட்டுச்சு. இந்த அரசுரிமையாக்கப்பட்ட நிலங்கள்னால தான் இங்க அரசாங்கத்தின் கையில ஒரு பெரும் பகுதி நிலம் இருக்கு. சரி, அரசாங்கத்தின் கையில நிலம் இருக்குது ஒரு இயற்கை, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இரண்டாவது இடத்துல நிலங்கள் அதிகமா இருக்குது யார் நினைக்கிறீங்க? கத்தோலிக் சர்ச் கையில. இந்தியாவில் சுமார் 2% கூட இல்லாத இந்த மக்கள் கையில தான் இந்தியா அரசாங்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகப்படியான நிலங்கள் இவங்க கையில தான் இருக்கு. நீங்க மூன்றாவது இடத்துல டிஎஃப்எல், அதுக்கப்புறம் கோத்ரேஜ் போன்ற நிறுவனங்களை சொல்லலாம். ஆனா அந்த நிறுவனங்கள் கூட கத்தோலிக் சர்ச் பக்கத்து கூட வர முடியாது. அந்த இரண்டாவது இடம் இல்லையா, அந்த இரண்டாவது இடத்துக்கு மூன்றாவது இடத்துக்கான தூரம் மிக அதிகமானது. இந்த அந்த அளவுக்கான நிலங்கள் கத்தோலிக் சர்ச் கையில் இருக்கிறதா யார் சொல்றா? பெரும்பாலான இந்த பொருளாதார வல்லுநர்களும் இது பொருளாதார ஆய்வு கட்டுரைகளும் மணி கண்ட்ரோல் போன்ற அமைப்புகள் அவங்களும் இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. இங்கே இந்தியாவில் அதிகப்படியான நிலம் இருக்கிறது கத்தோலிக் சர்ச் கையில் தான். இது எப்படி அவங்க கையில் போச்சு? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட். வெவ்வேறு காலகட்டங்களில் நிலங்களை கையகப்படுத்துகிற முறைகள் இருக்கு இல்லையா, அது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு முறைகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வரி செலுத்தி ஆகணும். வரி செலுத்தலைன்னா அந்த வரியை செலுத்திட்டு அரசாங்கம் எடுத்துக்கணும். யார் அரசாங்கம்? பிரிட்டிஷ். நீங்கள் அதிகப்படியான வரி போட்டு எப்படி கட்டுவீங்க? கட்ட முடியாது. ஏகப்பட்ட எஸ்டேட் அப்படி தான் கைப்பற்றுவாங்க. அது அவங்களுக்கு உடைமையாயிரும். சட்டப்படி எப்படி இந்த நிலங்களை நம்ம கையகப்படுத்துறது? அதான் உண்மை. உங்களால் கட்ட முடியாத அளவுக்கு வரி விதிச்சு அந்த வரியை நீங்கள் கட்ட முடியாது நிற்கும் போது அந்த வரி நாங்களே கட்டி அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு யார் எடுத்துக்குவா? இவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்கணும், இல்லை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள், இல்லை அது கீழே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் எடுத்துப்பாங்க. இது நடந்தது ஒரு காலகட்டத்தில். இன்னொரு காலகட்டத்தில் எப்படியான விதிமுறைகள் இருந்துச்சுன்னா, ரயில்வே கட்டுமானங்கள் கட்டுறதுக்கோ, இல்லாட்டி பாலங்கள் கட்டமைக்கிறதுக்கோ, இந்த மாதிரி பொது வேலைகளுக்கு, பொது கட்டமைப்புகளுக்கு, இல்லாட்டி அதையும் தாண்டி பொது சேவை, மக்கள் சேவைக்காக நம்ம நிலங்களை கையகப்படுத்தணும்னா எந்த விதத்திலுமே நம்ம அந்த பாதிக்கப்பட்ட அமைப்புகளுக்கோ இல்லை பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட நபருக்கோ நம்ம எந்த வித இழப்பீடும் கொடுக்க தேவையில்லை. நான் திரும்ப சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதமான சட்ட மாறுதல்கள் இது உட்பட்டுச்சு. ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களில் எப்படி இந்த நிலங்கள் எல்லாமே இந்த மிஷினரி கையில் போச்சுன்றதுக்கான அடையாளம் இது. அதனால இவங்களுக்கு போதுமான இழப்பீடுகள் கொடுக்காமலேயே நிலத்தை கையகப்படுத்துறது உண்டு. அதிகப்படியான வரி விதிப்பின் மூலமா நிலங்களை கையகப்படுத்துறது உண்டு. அதை தாண்டி தான் 100 வருஷ குத்தகை, 99 வருஷ குத்தகையில் நிலங்களை கையகப்படுத்தணும். இதெல்லாம் சமீபத்தியது. அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் வந்துச்சு. ஒரு 99 வருஷத்துக்கு குத்தகை கொடுப்போம், அப்படி குத்தகை கொடுக்குறது. எனவே இப்படி வெவ்வேறு வகையில் நிலங்கள் யாருக்கு போகுது? இதனுடைய கத்தோலிக் சர்ச் போன்ற மெஷினரி அமைப்புகளுக்கு போகுது. நான் கத்தோலிக் சர்ச் மட்டும் தனியாக சொல்லலை. நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? சிஎஸ்ஐ இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிச்சுன்னா கத்தோலிக் சர்ச் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அது அப்போ இருந்தே பெரிய லெவலில் நிலங்களை நில சுமந்தர்களாக இருந்திருக்காங்க. அவங்க பெரிய லெவலில் நிலங்கள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு? இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய மலைப்பா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்தியாவில் அதிகப்படியான லேண்ட் ஓனர் யாரு? கத்தோலிக் சர்ச். இந்த மாதிரி அமைப்பு எவ்வளோயா இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முதலாவது ரோமன் கத்தோலிக் சர்ச் ஆர்சி வராங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐ வருது. அதுக்கப்புறம் லூத்தரன் சர்ச்சஸ் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் செவன்த் டே, அதுக்கப்புறம் பெந்தகோஸ்ட். இப்போ இது தவிர நிறைய இருக்கு. இப்போ சமீபத்தில் உருவானது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய குட்டி குட்டியாக போட்டுச்சு. ஏகப்பட்ட அமைப்பு இருக்குது ஊருக்குள்ள. நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட அமைப்புகள் வெவ்வேறு காரணங்களை சொல்லி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள் இருந்து பல ஆயிரம் கோடி நிதியை ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. எதுக்காக? மதம் மாத்திரம் மட்டும் தான் வேணும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவ போறோம்,
இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை காப்பாற்ற போறோம், இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்வு முன்னேறதா பாடுபட போறோம். சத்தியமா சொல்றேன், இதுல 1% தான் அவங்க செஞ்சது கிடையாது. இதுல ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ பத்தி தான் யார் சொன்னா, ஸ்டாலின் என்ன சொன்னார், பொக்கிஷம் சொன்னார். அப்புறம் இதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னு தெரியல, அது பொக்கிஷமா இதெல்லாம் தங்க சுரங்கமா தெரியல, அவரையே சொல்லுங்க. இதோட அமைப்புகளை பற்றின விவரங்கள் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ரோமன் கத்தோலிக் இருக்கு இல்லையா, அதை பற்றின விவரங்கள் எல்லாமே நீங்கள் தேடினீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பும் தனக்கான தனிப்பட்ட குணாதிசயங்களை வச்சிருக்கும். அவங்களுக்கான கட்டமைப்பு, அதில் அவங்களுக்கான அதிகாரம், அதில் அவங்களே எப்படி பேசி முடிக்க முடியும், அவங்கள விவகாரம் வெளியே வராமல் முடிக்கிறது எப்படி, இது எல்லாமே அவங்களுக்குள்ளே கட்டமைப்பு இருக்குது. இப்போ இந்த தொடர் விஷயங்களில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று உங்களுக்கு வரும், ஏன் மார்வாஸ் இதை சொல்லணும், ஏன் மார்வாஸ் இதை பேசணும் அப்படின்னா, இது எதனால் நான் பேசுகிறேன்னா, ஒரு பக்கத்து வெளிநாடுகள்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரம் கோடி நிதிகளை இவங்க வாங்கி இங்கே மதம் மாற்றத்துக்கான வேலைகளை எப்படி ஈடுபடுறாங்க, அதனை வச்சுட்டு எப்படி ஒரு பிஸ்னஸ் மாதிரி மதம் மாற்றுறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி மோகன் சி லாசரஸில் ஆரம்பித்து பால் தினகர வரைக்கும் எப்படி செய்கிறாங்க, அதன் வழியாக அவங்க எவ்வளோ பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்களை தங்களோட குடும்பத்துக்கு சேர்த்தாங்க. வெறும் தேவன் சொல்லிட்டு இறைவனை வச்சுக்கிட்டு இங்கே எந்த அளவுக்கு அட்டூழியங்கள் நடக்குன்றத நம்ம வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிதிகள் மூலமாகவும் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு மூலமாக நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஆனால் அதையும் தாண்டி இந்த வீடியோ பற்றி நான் எதை சொல்லணும்னு நினச்சேன்னா, இங்கே இந்தியாவிலே இது எல்லாமே வெளிநாடுலேருந்து வரக்கூடிய நிதி, அது கீழே இருக்கக்கூடிய நிதி, இதுதான் இவங்க சாப்பிட்றதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க கிடையாது. உங்களுக்கே சொந்தமான, இந்த நாட்டுக்கே சொந்தமான பெரிய லெவலில் இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை விற்பனை பண்ணுறது, அது விவசாய நிலங்கள் ஆரம்பித்து இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் வரைக்கும் இவங்களுக்கு குத்தகை கொடுக்கப்பட்ட நிலங்களில் ஒரு பெரிய ஊழல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது கடந்த 10 வருஷத்துக்கு மேலே தீவிரம் நடக்குது. திமுக ஆட்சியாளர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க அதை விரைவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ நான் வெளியிடுறேன். அதாவது இந்த லேண்ட் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இது வரைக்கும் லேண்ட் இருக்கிற மட்டும் அவங்களுக்கு தெரியுது. இப்போ நான் உண்மையாக சொல்றேன், இந்த லேண்டை எப்படியான விற்பனைலாம் நடக்குதுன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 35 வருஷம் 40 வருஷம் குத்தகைக்கு இவங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா பேரை மாற்றி பட்டாசிட்டெல்லாம் மாற்றி ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் குட்டி குட்டியாக வித்துடுறாங்க. விற்றதுக்கு அப்புறம் அந்த போது நிலங்கள் வாங்கி அந்த போது வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் கையில் அது போயிடுது. இது கடந்த 20 வருஷம் 15 வருஷம் நடந்ததுனால இது அரசு மீண்டும் எடுக்க முடியாத ஒரு நிலைமை. மக்கள் கையில் போனதுக்கு அப்புறம் அது பெரிய சிக்கல் உருவாக்கிடும், சரியா இல்லையா? ஆனால் அரசாங்கம் எடுக்க முடியாது. அந்த விவரம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த நிலங்களை கூறா தனித்தனியாக விற்கிறது. நிர்வாக காரணத்தை கை காட்டி நிர்வாகத்தின் தேவைக்கு தேவையான முதலீடு கணக்கு காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லேண்டை சின்ன சின்ன பகுதிகளை பிரித்து வெவ்வேறு காரணங்கள் சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் நீ காரைக்குடி பக்கத்தில் ஒரு வெறும் திருப்பத்தூர் பக்கத்தில் கூட ஒரு சாதாரண சின்ன ஒரு 150 வருஷம் பழமையான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமான நிலங்கள், அது எல்லாமே குத்தகை கொடுக்கப்பட்ட நிலங்கள், அதில் 50 ஏக்கர் நிலத்தை விற்பனை பண்ணுறாங்க. எப்போ? கடந்த ஒரு 7 வருஷத்துக்குள்ளாக அந்த நிலங்களை விற்பனை செய்யப்பட்டு அந்த பகுதியில் எல்லா பகுதியும் மக்கள் குடியேறிட்டாங்க. அப்போ இந்த நிலத்துக்கான வித்தாங்க இல்லையா, அந்த காசு யாரோடது, யாருக்கு போகணும்? அரசாங்கத்துக்கு போயிருக்கணும். கடா அந்த யார் வாயில தூக்கி போட்டா? இங்கே கூட இந்த கூட்டமைப்புகள் இந்த அந்த காசு விற்கப்பட்ட காசு இங்கே கூட ஏழை எளிய மக்களுக்கு போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், இந்த பல லட்சம் லேண்ட் பல லட்சம் கோடி மதிப்பிலான நிலங்களை விற்பனை பண்றாங்களே, அந்த விற்பனை செய்யப்பட்ட பணம் இருக்கு இல்லையா, அது வெளிப்படைத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த நிதி யாருக்கு போயிருக்கும்? இன்னும் ஏழை எளிய மக்களுக்காக போயிருக்கும். அவங்களுக்கும் போகாம வாயில போறது யாரு? இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், அதன் தலைமையில் இருக்கக்கூடிய கும்பல், அது அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து அடிக்கக்கூடிய கூத்து. இந்திய வரலாற்றிலே நடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஊழலை கடந்த 10 வருஷமா அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும். இதை பற்றியான விழிப்புணர்வு தேவை. இந்த விழிப்புணர்வு எந்த பக்கத்து தேவை? 2 பக்கத்துமே தேவை. நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் தேவை, இந்த படி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பாவி கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. இதோட விழிப்புணர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் இது ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு வரும். இந்த வெளிப்படைத்தன்மைக்கு வர வேண்டியது காலத்தின் கட்டாயம்ன்றதுக்காக தான் இந்த விவரங்களை வெளியிடுறேன். இதற்கு மேலான விவரங்கள் வெளியிட சொன்னால் நான் வெளியிட தயாராக இருக்கேன். இங்கே மேலோட்டமாக உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இந்த விவகாரங்கள்லாம் சொல்கிறேன். தவிர்த்துட்டு நீங்கள் ஆழமாக போக போக தோண்ட 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 இங்கே விவகாரம் பூதாகரமாக வெடிக்குது. எடுத்துக்காட்டு கூடுதலாக சொல்கிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த செராம்பூர் காலேஜ், செராம்பூர் யூனிவர்சிட்டி, முன்னாடி யூனிவர்சிட்டி வந்து இப்போ காலேஜாக காமிக்கிறாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கீழே வருது. ஏற்கனவே போதுமான அளவுக்கு அதுக்கான வசதிகள்லாம் வாங்கி அனுபவிக்கிறாங்க. ஆனால் இந்த காலேஜ் ஒரு படிப்பு கூட பொது படிப்பு கொடுக்கறது கிடையாது. எல்லாமே முழுக்க கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு தேவையான படிப்புகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்த கிறிஸ்தவ மதம் சார்ந்த போதனைகள் மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த வேலைகளை இந்த ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் பண்ணலை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட யூனிவர்சிட்டிகள் பண்ணுறாங்க. பல்வேறுபட்ட கிறிஸ்தவ மையங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள் பண்ணுறாங்க. அந்த அமைப்புக்குள்ளே பண்ணுவாங்க, இல்லாட்டி அமைப்புக்கு வெளியே உட்காந்து பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா லயோலா காலேஜில் ஆரம்பித்து எல்லா கல்லூரியுமே இந்த வேலையில் ஓரளவுக்கு கனெக்டாக இருப்பாங்க. இந்த வேலைகள் தீவிரம் நடத்துகிறாங்க. இதுக்காக பயன்படக்கூடிய நிதி யாரோடது? ஒட்டுமொத்த அரசாங்கத்தோடையது. இதோடைய இடம் யாரோடது?
ஒட்டுமொத்தமாக மக்களுடைய. ஆக ஒரு பக்கம் நிதியும் அனுபவிக்கிறாங்க, இன்னும் கூட லேண்டையும் வச்சுக்கிறாங்க. ஆனால் மதம் மாத்திரக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் நல்ல செல்வ செழிப்ப வாழுது. யாரும் இங்கே கேள்வி கேட்பாரே கிடையாது. இது புரியும்போது உங்களுக்கு அடிப்படையில் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, இங்கே அதில் சார்பாக நீங்கள் கேள்வி எழுப்பினா கூட என்ன சொல்வீங்கன்னா, அந்த இன்ஸ்டியூட்டுக்குன்னு தேவையான ஒரு லேண்டும் தேவை இல்லையா, ஒரு கல்வி நிலையம் நடத்துகிறோம், அதுக்குன்னு தேவையான நிலங்கள் தேவை தானே. அது அரசாங்கம் கொடுத்தல என்ன தப்பு இருக்குது? இப்போ ஒரு காலத்தில் கொடுத்துருக்கலாம் லீஸுக்கு, இப்போ கையில் கொடுத்து போக வேண்டியதானே. அப்படி நீங்கள் அசால்ட்டாக விட முடியாது. ஏன்னா அது பல ஏக்கர் கணக்கான நிலங்கள். அது நல்லா புரியுமா, ஹண்டர் எஜுகேஷனல் கமிஷன் 1882 இது ஆரம்பிச்சு 1931 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சர்வே ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குங்க. அதற்கு முன்னே கூட எடுத்துக்கோங்க. இந்த சர்வே ரிப்போர்ட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான உண்மை சொல்லும். அது என்னன்னா 1850களுக்கு அப்புறம், ரொம்ப தெளிவாக சொன்னால் 1890களுக்கு அப்புறம் கடைசி 60 வருஷத்துல தான் இந்த எண்ணிக்கை வேகமாக அதிகரிச்சிச்சு. இங்கே கல்லூரிகள், இங்கே பல்கலைக்கழகங்கள், இங்கே பள்ளிகள் இருக்கு இல்லையா, அதுவும் கிறிஸ்தவ மிஷினரிகள், அதை சார்ந்த இயக்கங்கள், இங்கே மதம் மாற்றத்துக்காக வந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தானங்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான எண்ணிக்கை அதிகமாச்சு. எனவே இந்த நிலங்களோட மதிப்பு பலாயிரம் கோடி, பல லட்சம் கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 50,000 கோடிக்கு மேலே தாண்டறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலங்களை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ஸ்டியூட் தேவையான நடத்துங்க. ஆனால் இன்ஸ்டியூட்டா நடக்காம மத போதனைக்காக மட்டுமே பயன்படுத்தினா அது சரியா? அதுக்கு தான் இந்த பல்கலைக்கழகத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு படிப்பு கூட இந்த பிஎஸ்சி பிசிக்ஸோ பிகாமோ கிடையாது. முழுக்க என்ன நடத்துறாங்க, கிறிஸ்தவ மதம் சார்ந்த படிப்பு மட்டுமே நடத்துறாங்க. அதை மட்டுமே கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை பார்க்குறாங்க. இந்த மாதிரி வேலையை தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான கல்லூரிகள் பயன்படுத்துறாங்க. அதுக்கு எதுக்கு போது? அதற்கடுத்து அரசாங்கத்துடைய நிலத்தை கொடுக்கணும். அந்த வேலை பார்க்கறதுக்கு அரசாங்கத்தோட நிலத்தை வேற ஒரு இஸ்லாமிய இல்லை இந்துக்களுடைய அமைப்பு கொடுக்குமா அரசாங்கம்? அவருக்கு இந்த அமைப்பு மட்டும் இத்தனை வருஷம் அனுபவிக்க கொடுக்க முடியும்? இது நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த கேள்வி தான் எழுப்பு சொல்றேன். அதாவது படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு நான் போக விரும்பல. ஆனால் படிப்பு தாண்டின சார்பாக விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் அனுபவிக்கக்கூடிய இந்த நிலையங்கள் இருக்கு, இயக்கங்கள், அந்த இயக்கங்கள்ட்ட திரும்ப இந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இங்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கு. அதுக்கான குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நம்மகிட்ட இருக்கு. பதிவோட இறுதியாக 3 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது, இந்த பதிவு வரும்போது உங்களுக்கு முடியல என்ன கேட்கணும்னா, இது எங்கே குரல் கொடுக்கறது, யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு கேட்பீங்க. கேட்டா அது ஏன்னா அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு, முக்கிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா மற்ற எந்த மத வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா, அதன் மீது இவ்வளோ இறுக்கம் காட்டக்கூடிய, இவ்வளோ அதிகாரம் செலுத்தக்கூடிய, முக்கியமாக இந்து கோவில் மீது அவ்வளோ அதிகாரம் செலுத்தக்கூடிய இந்த அமைப்புகள் எந்தவித கேள்வி கேட்பாருன்னா சுதந்திரமாக விட்டுருக்காங்க. இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய அந்த அமைப்புகள், அந்த இன்ஸ்டியூட் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அது எப்படி விட முடியும்? அது கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிக்கு இருக்கு, நேஷனல் மைனாரிட்டி கமிஷனுக்கு இருக்கு, முதலாவது அரசாங்கத்துக்கு. அடுத்து நாம இந்த கேள்வி நேரடியாக யார்கிட்ட வைக்கணும்னா, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டி கமிஷன், அதோட தலைவர் யாருக்கா? பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவர் வேற எதுவும் கிடையாது, இது ட்விட்டர்ல உட்காந்து போலியான செய்திகளை வெளியிட வேலை பார்த்துருக்காரு. போலி செய்தி வெளியிடுறதுக்கு பீட்டர் அல்போன்ஸ் எதுக்கு இருக்கணும் நான் கேட்கிறேன். அவர் வேலை என்ன? இந்த மைனாரிட்டி கமிஷனுக்கு தலைவராக வந்ததுக்கு அப்புறம் பீட்டர் அல்போன்ஸ்க்கு வேலை என்ன? இங்களுடைய மைனாரிட்டி, முக்கியமாக சிறுபான்மை அமைப்புகள், அதனுடைய ஊழல்கள், அதனுடைய ஊழல்களை சரி செஞ்சு அதில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் கடைகோடி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இவரோட வேலை கடை. ஆனால் இவர் அந்த வேலை பார்க்கல, ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு போலி செய்தி வெளியிட்டு இருக்காரு. அதாவது மோடிக்கு எதிரான செய்திகளை பரப்புறது அவரோட வேலை. இப்போ அதான் பண்ணியிருக்காரு. அவரோட முதல்வர் இவர் நான் சொல்லவே தேவையில்லை. இவர் இந்து மதத்துக்கு எந்த விதத்தில் வாழ்த்தை தெரிவிக்க மாட்டாரு. ஆனால் கிறிஸ்தவ மதம்னா முதலாளா போய் நின்று கேக்கு வெட்டி கொண்டாடுவாங்க. இப்படி ஒரு முதல்வர் நமக்கு. இந்த பக்கத்து மிக முக்கியமாக இந்த மதம் மாற்றம் யார் நோக்கி தெளிவாக ஆரம்பிச்சுன்னா, கடந்த 30 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு, அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு குரல் கொடுக்கறதா சொல்லக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்துல அடிப்படை விஷயமே தெரியறது கிடையாது. அந்த மதம் மாத்திரனால ஏதாவது ஜாதி ஒழிஞ்சா அதுவும் நடக்கல. சரி, மதம் மாத்தினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்வு முன்னேறதுக்காக இங்க வரக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, அதை வாங்கி இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்வு முன்னேறதுக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்தினாங்களா? அதுவும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இங்கே ஊழல் நடந்துட்டு இருக்கு. சில பேர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். யார் காரணம் காட்டி இங்களோட மலைவாழ் மக்களையும் பட்டியலிசம் மக்களையும் கை காட்டி அவங்களுடைய ஒவ்வொரு தலைக்கும் சுமார் 3 லட்சம் 4 லட்சத்தை வாங்கி வாயில போட்டுக்கிறது யாரு? இந்த நிர்வாக குழுவில் கூட தலைமையில் இருக்கவங்க. அவங்கள பத்தி எந்த விதத்திலும் கேள்வி கேட்கலன்னா இவர் என்ன பட்டியல சமூகத்துக்கு குரல் கொடுத்தாரு? அவங்க ஏமாற்றப்படுறாங்க. இப்ப கட்டாலையா முழுவதுமாக இங்க கிறிஸ்தவ அமைப்புகள் மூலமாகவும் இங்கிட்ட அரசியல் கட்சி மூலமாகவும் ஏமாற்றப்படக்கூடிய ஒரே கூட்டம் இங்க இருக்கக்கூடிய பட்டியல சமூக மக்கள் தான். அவங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் இவங்கள்ட்ட ஏமாறுறாங்கன்றதான் உண்மை. எனவே இதில் தீர்வுன்னு ஒன்று வேணும்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும்.
ஒட்டுமொத்தமா இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, இது இருக்கக்கூடிய அமைப்புகள் எவ்வளவு, இது கையில் இருக்கக்கூடிய நிலங்கள் எவ்வளவு, இந்த நிலங்கள் இவங்க கைக்கு எப்போ வந்துச்சு, இந்த நிலங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லையா அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது எவ்வளவு, 100 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த நிலங்கள் அவங்க கையில் தான் இருக்கணுமா, இல்லை குறிப்பிட்ட நிலங்களை திரும்ப அரசாங்கம் திரும்ப கையில் எடுத்துக்கணுமா, இந்த நிலங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுது, இந்த நிலங்கள் உண்மையிலே மக்களுக்காக பொது சேவைக்காக பயன்படுத்தப்படுதா, இல்லை குறிப்பிட்ட மதத்துக்காக பயன்படுத்தப்படுதா, இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்கணும்னா இது முழுவதுமாக நம்ம அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும், எல்லாத்தையும் சரியான கணக்கு வழக்கு கொண்டு வரணும், அதோட வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும், எல்லா தரப்பு மக்களும் பார்வைக்கு வச்சாதான் இது கேள்வி எழுப்ப முடியும். இது அரசாங்கம் மட்டும் கேள்வி எழுச்சுன்னா இது அன்னைக்கு முடிகிற காரியம் கிடையாது. இது அந்தந்த பகுதியில் இருக்க மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கும். மதுரையில் இருக்க மக்கள் கேள்வி எழுப்பணும், சென்னையில் இருக்க 10 பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா அந்தந்த பகுதியில் கேள்வி எழுப்பா மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த அக்கௌண்டபிலிட்டி இல்லையா இதை சரி செய்யவே முடியும். அது ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா இது எல்லா வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்து அதை கேள்வி கேட்கிற அதிகாரத்தை மக்கள் கையில் கொடுக்கணும். அது சார்ந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் கொடுக்கணும், கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் கொடுக்கணும், அது பொதுமக்கள் கையிலையும் கொடுக்கணும். இதில் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தயவுசெய்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க, இங்கே இந்த நாட்டுக்கு கல்வி கிடைச்சதுக்கும் இல்லை மருத்துவம் கிடைச்சதுக்கும் எந்த விதத்திலும் பிரிட்டிஷ் காரணம் கிடையாது, இல்லாட்டி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கூட காரணம் கிடையாது. இங்கேருந்து பெரிய லெவலில் கொள்ளையடிச்சிட்டு போய் வாழ்நாள தேர்றதுக்கு இங்கே கிடைக்கிறதுக்கு அவங்க காரணமே கிடையாது. நம்மளுடைய ஆட்சியை நாமளே ஆண்டதுக்கு அப்புறம், நம்ம நாட்டை நாமளே ஆண்டதுக்கு அப்புறம் நாமளே வளர்ந்தோமே தவிர அவன் இருக்கிற வரைக்கும் சும்மா 8% பேர் கூட படிக்கல. தயவுசெய்து அந்த உண்மையை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதை நீ புரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த கல்வியும் இந்த மருத்துவம், இந்த கல்வியும் மருத்துவத்தை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எப்படி பார்க்குன்ற ஒரு பார்வை உங்களுக்கு தெரியணும், சர்ச்சஸ் என்ன பரப்புறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு புரியணும், அதுக்கப்புறம் எங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்துக்கள் எப்படி பார்க்குறாங்களோ இந்தியன் எப்படி பார்க்குறாங்களோ நான் சொல்லவே இல்லை, வரலாற்று ஆசிரியர் நின்று பாரு. பதிவோட இறுதியாக 3வது கருத்து முடிவா ஒரே சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்கே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையில மிகவும் முக்கியமான ஆன்மீக நம்பிக்கை சைவ ஆன்மீக நம்பிக்கை. அந்த சைவ ஆன்மீக நம்பிக்கையில சிவனை பெரிய வழிபடக்கூடிய ஒரு பெரும் சமூகம் இங்க இருக்காங்க, அதுவும் உயிரா நினைக்கக்கூடிய சமூகம் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணம் என்ன, அவங்க நம்பக்கூடிய மிக முக்கியமான குணம் இந்த ருத்ர தாண்டவம். அதாவது இங்க அக்கிரமங்கள் நடக்கும்போது நமக்கு உள்ளார ஒரு கொதிப்பு உருவாகும். சாது மிரண்டால் காடு கொள்ளான்ற குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக தான் இந்த சிம்பல் அமர்ந்திருக்கு ருத்ர தாண்டவம்ன்றது. இந்த குணம் ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் இருக்குது. அதை இந்த ஆன்மீக நம்பிக்கை பெரிய லெவலில் நம்புது. இப்போ எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, இங்கேயும் ஒரு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குது. அது இந்த 2 பேரால் நடத்தப்படுது. ஒன்று திமுக திராவிட கட்சினால, இன்னொன்று சிஎஸ்ஐ போன்ற இங்கே மத மாற்றுக்காக தீவிரமாக இயங்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள் நடக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இங்கே இந்துக்களும் முட்டாளாக்குறது மட்டும் இல்லாமல் நாட்டையும் முட்டாளாக்கி இங்கே வெட்ட வெளிச்சமாவே ஒரு இங்கேயே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைக்கு எதிரான வேலைகளும் பார்க்குறாங்க, மக்களையும் சுரண்டி தின்ற வேலையும் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கத்து நாட்டின் வளங்களை சுரண்டி தின்ற வேலையும் பார்க்குறாங்க. ஒரு கட்சி அரசியல் கட்சியாக உட்காந்துக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை சுரண்டுது, நாட்டோட வளங்களை சுரண்டுது. இன்னொன்று ஆன்மீக நம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு மக்களுடைய நம்பிக்கையை சுரண்டுது, மக்களுக்கான வளங்களை சுரண்டுது. இந்த 2 பேருமே சுரண்டல்கள் தான். இந்த 2 பேரும் சரியான கூட்டாளி, கொள்ளையடிக்கிறது. திரும்ப சொல்றேன், இங்கே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கை மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் எல்லா ஆன்மீக நம்பிக்கையும் மதிங்க. ஆனா இங்கே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கை அழிக்க முற்படும் எந்த ஒரு நபருக்கும் எதிராக எதிர்த்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டவே கிடையாது. அது இந்த கும்பலாக இருந்தாலும் சரி, தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி.